Dear students, I am Ravathi. 10th standard exercise 3.6 third and fourth sum பார்க்க போறோம். Third one, subtract 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 the whole square. இப்போ subtract பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஃப்ராக்ஷன் எக்ஸ்பிரஷனில் இருக்குது. ஃப்ரம் அப்படின்னு வந்துச்சுனாவே அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம் நார்மல் சப்ராக்ஷன்லேயும். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம்னு வர ஃபஸ்ட்டு expression வந்து 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 the whole square, then minus first one x square plus 2. இப்போ இந்த இதில் டினாமினேட்டர் ரெண்டையும் செக் பண்ணணும். சேமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக செப்பரேட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்சிஎம் எடுக்கணும். இங்கே வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே x ஸ்கொயர் ப்ளஸ் 2 மட்டும்தான் இருக்குது. அப்போது ரெண்டில் இதில் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இது சிங்கிள் டைம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த டேர்மை வந்து மேலேயும் கீழே ஒரு x ஸ்கொயர் ப்ளஸ் 2வால் மல்டிபிள் பண்ணால் இதுவும் என்ன ஆயிரும், ஸ்கொயர் டேர்ம் ஆயிரும். அப்போது 2x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு x ஸ்கொயர் ப்ளஸ் 2 வரும், கீழே என்ன ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ செக் பண்ணும்போது டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. நம்ம சிங்கிள் டைம் எழுதிட்டு மேலே இருக்கிறத செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் 2x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 2x கியூப் 3ல் 1 2வை செப்பரேட் பண்ணால் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கும். இதுக்கு மேலே இதை நம்ம என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் திஸ் டு கெட் திஸ். அதாவது எந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை இந்த நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணுனா யூ கெட் திஸ் ஆன்சர் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த நம்பரும் கொடுத்துட்டாங்க. அனதர் ஒன் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நார்மலாக ஒரு ஃப்ராக்ஷனில் பண்ணுற அதே மெத்தட்ஸ் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கிவனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறத ஒரு எக்ஸ்பிரஷனை எழுதிக்கலாம். அப்போது ஃப்ரம் திஸ் டு unknown rational expression equal to the given answer. இது வந்து ஆன்சர். இது வந்து ஒன் ஆஃப் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இன்னொரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை செப்பரேட் பண்ணுற ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த 8 வந்து 2 கியூப்னு கூட எழுதிக்கலாம். தென் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த என்னது 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இது ரிசல்டான ஆன்சர். ஓகே, இது கூட செப்பரேட் பண்ணக்கூடிய ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியாது. அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸை ஒன் சைடு கொண்டு போயிட்டு இந்த இருக்கிற ரிசல்டன் வேல்யூவை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ அதை நம்ம ஆர்டராக எழுதுறதுக்காக எஃப் ஆஃப் எக்ஸை ஒன் சைடு வச்சுட்டு இது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 தென் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப்க்கு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 4 தென் மைனஸ் இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும், 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஆயிரும். ஓகே, இப்போ மேலே இருக்கிற இதுவும் ஒன் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் 8 ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கணும். அப்போ ப்ளஸ் 8 ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ப்ளஸ் 6 கிடைக்கணும் அப்படின்னா 4 2s are 8 ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, எக்ஸ் ப்ளஸ் 4ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், தென் டிவைடட் பை கீழே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, அது போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இருக்குது, தென் மைனஸ் இங்கே 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்கள், நியூமரேட்டர் மோர் ஓவர் சேமாக இருக்குது, பட் இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சேம் ஆயிரும். டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் மெத்தடில் சிங்கிள் டைம்ஸ் எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மேலே இருக்கிற ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3, அப்போ என்ன கிடைக்கும், 4ல் 3 செப்பரேட் பண்ணால் 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 is a final answer.
சப்போஸ் இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதா இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லாட்டி இதோ ஃபைனல் ஆன்சரை இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்க்யூ.